வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். யாத்திராகமம் 14:14 இவ்விதமாய் சொல்லுகிறது: கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மாயிருப்பீர்கள். எவ்வளவு உற்சாகமான வார்த்தைகள்! நம் கடவுளின் கரிசனை, நம்மேல் வைத்திருக்கும் அன்பு, அவரின் தோற்கடிக்க முடியாத வல்லமை, இவைகளை இந்த வசனத்தில் நாம் உணர முடியும். இஸ்ரவேல் மக்கள் செங்கடல் முன்னால் நின்றபோது கடவுள் சொல்லி தன் ஜனங்களை அதிசயமாய் செங்கடலை பிளந்து பாதைகளை உருவாக்கிய நிகழ்வு. இதற்கு இணையான ஒரு நிகழ்வை புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பேதுரு மரண தண்டனை கைதியாக சிறையில் இருக்கிறார். விடிந்தால் மரணம் நிச்சயம். சபையார் ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள். பேதுருவோ தன்னை கடவுளிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றார். பலமான காவல். ஆனால் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கவனியுங்கள். இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. ஆம் அன்பானவர்களே, கடவுளின் பிரசன்னம் நம்மோடு இருக்கும்போது நம் தடைகள் தானாக விலகும். கடவுள் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலே, உன் வேலையிலே, உன் பிள்ளைகளின் திருமண காரியங்களிலே, உன் வியாபாரத்திலே, உன் சரீரத்திலே, உன் ஊழிய பாதையிலே தடைகள் இருக்கின்றதா? கலங்காதிருங்கள். ஜெபமும் அர்ப்பணிப்பும் உங்கள் வாழ்க்கையின் தடைகளை விலக்கிவிடும். வல்லமையின் தேவன் நம்மோடு இருக்கிறார். சிங்கக்கவியிலே தானியேலை பாதுகாத்த கடவுள் நம்மோடு இருக்கிறார். நம் தடைகள் ஏற்ற நேரத்தில் தானாய் விலகும். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி தடைகளை நீக்கி போடுகிறவர் நம் முன்னே நடந்து போகின்றார். நம்பிக்கையோடு பின் செல்வோம். உங்கள் தடைகள் தானாக விலகும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.